என்ன சிஸ்டர், அவளும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறா, நம்மளையும் எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறா. யார கட்டுடா நீ கிளிய சாகடிக்க பாக்குறேன்னு நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு போன அந்த நாக்ஸ இன்னும் காணுமே சிஸ்டர். எங்க போயிருக்கோம்? கோச்சுக்கிட்டு மொத்தமா ஊட்ட ஓடி போயிருக்குமா? முட்டாள் மாதிரி பேசாத. ஆ, அவ புருஷனுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய கிளி நம்ம வீட்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ எப்படி நம்ம வீட்டை விட்டு போவா? கரெக்ட் தான். எங்கம்மா போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரேன். ஆ? கடைக்கா? எதுக்கு நாக்ஸு? முட்டையும் பாலும் தான் வீட்லயே இருக்குதே. பாண்டி, என்ன முட்டையும் பாலும் சாப்பிடுற சாதாரண பாம்பு நினைச்சியா? சரி சரி சரி, நீ கோவப்படாத. சங்கர பாண்டிக்கு தான் நாக்குல சனின்னு உனக்கு தெரியுமே. ஆமா, நீ கடைக்கு எதுக்காக போன? வெளிய போகும்போது கழுகு ஏதாவது வந்துருச்சுன்னா உனக்கு தானமா பிரச்சனை. கவ்விக்கிட்டு போயிரும். நீ வாய மூடு. ரொம்ப தூரம்லாம் போல, பக்கத்துல இருக்க கடைக்கு போய் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்த. ஆ? ஸ்னேக் உனக்கு எதுக்கு ஸ்ப்ரே? இது எனக்கு இல்ல, அந்த கிளிக்கு. கிளிக்கா? கிளிக்கு ஸ்ப்ரேவா? என்ன சொல்ற? உன்னோட பிளான் தான் என்ன? இந்த ஸ்ப்ரேவை கிளி மேல அடிச்சா கிளி மயங்கிரும். அதுக்கப்புறம் அந்த கிளியை எடுத்துட்டு போய் அதோட உடம்புக்குள்ள இருக்க சூர்யா உயிரை எடுத்து என் கணவனுக்கு உயிர் கொடுப்பேன். எதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இந்த ஸ்ப்ரேவை எடுத்துட்டு போய் கிளிக்கு அடிச்சு மயக்கமடைய செஞ்சு அதை எடுத்துட்டு வா. நானா? ஆமா, நீதான். சீக்கிரம் போய் வேலையை முடி. ஏய், சீக்கிரமா போ. ம். இல்ல, இத வச்சு நான் கிளியை எப்படி மயங்க வைக்கிறது? நான் வேணா அடிச்சு காட்டவா? வேண்டாம் வேண்டாம், நானே போய் ட்ரை பண்ணி பாக்குறேன். எப்படியோ போவா. எல்லாத்துலயும் என்னையே கோத்து விடுங்க. நான் வெட்டியா தானே பாவம். இருக்க. சொல்ற வேலையை ஒழுங்கா பண்றது கிடையாது. ஆஹா, நல்ல வேளை கிளி மேல துண்டு போட்டிருக்குது. நம்ம மாப்பிளைக்கு என் முகம் தெரியாது. அடிக்க மாட்டேங்குதே. ஐயோ, என்ன இப்படி படுத்துது? அடிக்க மாட்டேங்குதே. என்னாச்சு இதுக்கு? எல்லாமே லூஸ் கான்டாக்டா இருக்கு. ரைட் பண்ணுவோம். அம்மா, ஐயோ, கண்ணெல்லாம் இருட்டு, மயக்க வருது. அம்மா,